வெல்கம் டு ரகுவர் ஆக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த வீடியோ பாருங்க. விவசாயத்தை பத்தி பேசினாலோ இல்ல விவசாயத்தை கஷ்டத்தை வெளியே சொன்னாலோ இவ்வளவு பிரச்சனைகள் வருமாங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா நான் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி விவசாய கடன் தள்ளுபடி பத்தி விஜய் சார் சொன்னதுக்கு அப்புறம் நான் மறுபரிசீலனை பண்ணுங்க சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதெல்லாம் நான் இந்த தவறாவும் பேசல. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த என்னோட வீடியோவை எடுத்து ட்ரோல் பண்ணி விவசாய பெண்மணி எதிர்த்து டிவிகே விஜயை எதிர்த்து பேசியதால் 3 வருட உழைப்பு யூடியூப் சேனலை திருடி ஹேக் செய்த டிவிகே கும்பல் போட்டிருக்காங்க. ஏண்டா யார் எதுக்கு முடிச்சு போடுறீங்க? நான் விவசாயத்தை பத்தி போட்டிருக்கேன். எனக்கு கஷ்டத்தை நான் கஷ்டத்தை எனக்கு எப்படி காலி தூக்கி வச்சிருக்காங்க பாருங்க. டிஎம்காக எப்படி காலி தூக்குறாங்க? எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா இறந்துருதா இவங்களோட வீடியோ ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிகே அரசு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அவங்க சொல்லும் போது விஷயம் சொல்லியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000 அப்படியே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சிறு விவசாயிகளுக்கு 50% பண்ணியிருக்காங்க. பெரிய விவசாயிகள் 1 லட்சம் கடன் வாங்கினா அது 5,000 அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவங்க தேர்தல் அறிக்கையில் அப்படி சொல்லலை. எல்லாருக்கும் தள்ளுபடி தான் சொன்னாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிஎம்கே நடத்தின ஆட்சி அந்த லட்சத்துல 10 லட்சம் கோடி கடனுங்க. இப்ப இவங்க பண்ணதே பெரிய விஷயம். பட் இருந்தாலும் அவர் பண்ணார். போக கண்டிப்பா விவசாயிகளுக்கு பொதுவா பண்ணுவார். ஏன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்க விவசாயத்தை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால ஏன் கத்தி அப்படின்ற படத்தை மறக்கவே முடியாது. தண்ணியோட அவசியம் அப்புறமா விவசாயிகளுக்கு கஷ்டம் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்குங்க. ஒரு படம் நடிச்சா A to Z டேட்டாலாம் கலெக்ட் பண்ணியிருப்பாரு. கண்டிப்பா விவசாயம்னா தண்ணி எவ்வளவு முக்கியன்றத கரெக்டா அனலைஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் சொன்னேன். சரி, ஓகே. அந்த கடன் 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கானுங்க. அதை சரி பண்றதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஏத்துக்க தான் வேண்டியிருக்கு. அதை பத்தி அந்த அம்மா ஒரு வீடியோ ஒன்று பேசியிருந்தாங்க. இது மாதிரி கடன் ரொம்ப கம்மியா பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு அந்த வீடியோ வந்தது. அது வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வருது இந்த அம்மாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நான் விவசாயத்தை பத்தி இந்த அம்மா பேசியிருக்காங்க. அதனால டிவிகேக்காரங்க இந்த அம்மாவோட ஐடியா அதாவது இந்த அம்மா ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்காங்க. ஹரி 2K விவசாயி அப்படின்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க. இதுதான் அந்த சேனல். இதை பாருங்க, இதுதான் அந்த சேனல். ஹரி 2K விவசாயி அப்படின்ற ஒரு சேனல் வச்சிருந்தாங்களாம். அதை 1,30,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 5,000 வீடியோ போட்டிருக்காங்க. அதை ஹேக் பண்ணி டிவிகே விஜய் அண்ணா அப்படின்னு சேனலை மாற்றிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு பொருளி ஒன்று வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு ஒரு $40 அதில் இருந்ததாகவும் அதை டிவிகேக்காரங்க ஹேக் பண்ணதுனால அந்த அம்மாவோட வாழ்வாதாரம் போயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வந்தது. அதுக்கு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாய பெண்மணி விவசாயத்தை பற்றி பேசுறதுனால டிவிகே சேர்ந்தவங்க அந்த அம்மாவோட ஐடியில் பிளாக் பண்ணிட்டானுங்க, ஹேக் பண்ணி இது மாதிரி விஜய் அண்ணா அப்படி டிவிகே விஜய் அண்ணா போட்டாங்க அப்படின்னு ஒரு ஹெட்லைன் கொடுத்துட்டாங்க. அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, ஹேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஹேக்கிங்கா இல்லை அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்னன்னு தெரியலங்க. என்ன ஹேக்கிங்னா அந்த அம்மா வீடியோவே போட முடியாது. ஏன்னா அந்த அம்மா இப்போ வீடியோ போட்டிருக்காங்க. ஒரு 3 நாள் முன்னாடி வீடியோ போட்டிருக்காங்க. டைட்டில் மட்டும் தாங்க மாத்திருக்காங்க. அதில் விஜயண்ணாவை பத்தி எதுவுமே கிடையாதுங்க. இந்த அம்மா விஜயண்ணாவை பத்தி எதுவுமே பேசல. அந்த மாதிரி ஒரு மாய பிம்பத்தை ஒன்று உருவாக்கி வச்சிருக்காங்க. அவங்க கொடுத்த டைட்டில் பாருங்க, என்ன டைட்டில் கொடுத்து வச்சிருக்காங்க. டைட்டில் காட்டுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை பாருங்க, 3 வருட உழைப்பை 7 விவசாயிகளின் யூடியூப் ஐடியை ஹேக் செய்த டிவிகே கும்பல். விஜய் குறித்து வீடியோ போட்டதுக்காக யூடியூப் ஐடியை ஹேக் செய்ய. அதுதான் அம்மா கத்துது. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்னா அவர் அரசியல் பண்றீங்க அப்படின்ட்டு டிஎம்கேக்காரனை காரி துப்புது. இந்த விஷயம் இல்லைங்க, நிறைய விஷயத்த இப்படிதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அதனால அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள தாங்க மாத்திருக்கணும். ஏன்னா ஐடியெல்லாம் ஹேக்லாம் பண்ணலங்க. டைட்டில் மட்டும் தாங்க மாத்தி லோகோ மட்டும் தான் மாத்திருக்காங்க. அதை பத்தி விஜயனை பத்தி புகழ்ந்தோ வரல, அந்த அம்மா விஜயனை பத்தி திட்டியும் போடல. இந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கன்னா அந்த மாதிரி பேச்சு பார்த்தீங்களா, காரி துப்புது டிஎம்கே காரன். எதுக்கு இந்த பொழப்பு பிழைக்கிறாங்கன்னு தான் உண்மையிலேயே தெரியல. ஒருத்தவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க, நீங்க எதிர்கட்சி தலைவர், மக்களுக்கு கேஸ் மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அதை தீர்த்து வைங்க அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணாம அவங்க பண்றது எல்லாத்தையும் இந்த ஹீரோ ஒன்று பண்ணா வில்லன் ஒன்று பண்ணிட்டே இருப்பாங்களே, அப்படிதான் ஆயிப்போச்சு. இப்போ ஹீரோ வில்லங்க தான். இந்த டிவிகேல இருக்கவங்களாம் ஹீரோ மாதிரியும், இந்த டிஎம்கே சப்போர்ட் பண்றவங்களாம் வில்லன் மாதிரி தான் ஆயிப்போச்சு. அவங்க பண்ற வேலை, அதை பத்தி பேசுறவனுங்க எல்லாம் பாருங்க, அவங்களோட செய்கைகள் எல்லாம் வில்லன் மாதிரி தான் இருக்குங்க. டிவிக்கு பண்றது எல்லாம் ஹீரோயிசம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவங்க பண்ற எல்லாம் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நேத்தோ முந்தினத்தோ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிளம்பக்கத்துல நம்ம அமைச்சர் பார்த்திபன் அவரு
போறாரு. இது மாதிரி வந்து பஸ்லாம் வந்து கரெக்டாக வருதான்னு பார்க்க போறாரு. அப்போ ஒருத்தன் வந்து பேசுறான் அவர்கிட்ட, இது மாதிரி வந்து பஸ்லாம் சரியா வரல அப்படின்ட்டு. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, தம்பி நீ சாப்பிட்ட, நான் இன்னும் சாப்பிடல அப்படின்றாரு. அவர் எந்த அர்த்தத்துல சொன்னாருன்னு தெரியல. மேபி அந்த அவன் வந்து பேசும்போது குடிச்சிருக்கான் பொழுது அவனை பார்த்தாலே தெரியுது ஆள் குடிக்கிறதா அப்படின்னு தெரியுது. ஆனா அவர்கிட்டயும் வந்து ரொம்ப சாஃப்டா பேசுறாருங்க அந்த அமைச்சர். ஒரு போலீஸ்காரர் வந்து அமைச்சருக்கு சப்போர்ட் பண்றாரு. அமைச்சர் இல்ல இல்ல விடுங்க நான் பாத்துக்கிறேன், அவர் என்னதானே கேள்வி கேட்கிறாரு, நான் பதில் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டு பேசுறாங்க. உண்மையிலே பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குங்க. மத்த இன்னும் நிறைய பேசஞ்சர் கிட்ட பேசுறாங்க, எல்லார்ட்டையும் அன்போடு பேசுறாரு. அவங்களும் வந்து ஏத்துக்கிறாங்க. அப்படிங்களா ஐயா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவன் பேசுனது வந்து நீ சாப்பிட்ட நான் சாப்பிடல அப்படின்னு வந்து அவர் கேட்கிற கேள்விக்கு வந்து எதிர்பார்மா ஒரு மாதிரி திமிரா பதில் சொல்றாரு அப்படின்ட்டு ஒரு ஹெட்லைன் கொடுத்து அதுக்கும் போட்டிருக்காங்க. அதாவது இந்த அம்மா பேசுனதுக்கும் வந்து எதிர்ப்பா வந்து போட்டிருக்காங்க. நம்ம பார்த்திபன் ஐயா அது பேசுறதுக்கும் வந்து மக்கள் வந்து உங்களை வெறுக்கிறாங்க, மக்கள்கிட்ட மரியாதை இல்லை அப்படின்னு அதுக்கும் ஒரு இது கொடுத்து டேக் கொடுத்து ஹெட்லைன் கொடுத்து போட்டுருக்காங்க. இதையே பழப்ப அரைஞ்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்ன அந்த பஸ் ஸ்டாப்ல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஏற்கனவே குடிச்சிருக்கான் போல, அவனை பார்த்தாலே தெரியுது. சரி நான் கூட ஏதோ பேசஞ்சர் தான் அப்படின்னு நினைச்சேன். அம்மா தான் தெரியுது. இந்த டிஎம்கேக்காரர் என்ன பண்ணிருக்கான், அவனை வந்து அவனுக்கு தெரிஞ்சிச்சு போல இருக்கு, இது மாதிரி வந்து ரைடுக்கு போனா இருப்பாங்க அப்படின்ட்டு. எங்க ரைடு போனாலும் அங்க இவனுங்களை டிஎம்கே என்ன பண்றாங்க, ஒரு ஆளை வந்து, ஏன்னா நடக்கிறதுலுமே கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாம் அவங்க தாங்க இருக்கானுங்க. எங்க ரைடு போனாலும் தெரிஞ்சது பொழுது அங்க இவனுங்க என்ன பண்றாங்க, பப்ளிக் மாதிரி போயிட்டு அமைச்சர்களை வந்து வீணா வந்து கேள்வி கேட்டு அவங்க வாயில இருக்கிற விஷயம் வந்து புடுங்குறாங்க. அப்படிதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாப்ல நடந்தது பார்க்கும்போதும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்படியே குடிக்கிறாங்க, அப்படியே பேசிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி டிவி கேட்காரன் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஒரு இமேஜ் வருதுங்க. நம்ம ஆளுங்க டிவிக்கு அந்த விர்ச்சுவல் வாரி சும்மா இருப்பாங்களா, எங்க இருந்தா, அதாவது எங்க இருந்தாலும் நோண்டி நுங்கு எடுத்துருவாங்களே, நோண்டி நுங்கு எடுக்கும் போது தான் தெரியுது அந்த நாய் வந்து ஏற்கனவே டிஎம்கே கட்சிக்காரன் பையன். அதனால தான் அவன் தைரியமா கேள்வி கேட்கறான். இன்னொரு பேசஞ்சர் பேசலாம், சூப்பரா பேசுறாரு. அமைச்சர் வந்து நல்லா பொறுமையா பதில் சொல்றாங்க. ஏன்னா உண்மையிலே எனக்கு உண்மையிலே இந்த ஆட்சியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா டிஎம்கே கிட்ட வந்து ஆட்சி, டிஎம்கே தோத்தது வந்து இந்தியா உண்மையிலே தமிழ்நாடு விடுதலை ஆன மாதிரி இருக்குங்க. அதாவது வெள்ளக்காரங்க கிட்ட இருந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி டிஎம்கே கிட்ட இருந்தும் ஏடிஎம்கே கிட்ட இருந்தும் விடுதலை தோத்தது வந்து இப்போ டிவிகே கிட்ட வந்தோம்னா தமிழ்நாடுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. ஏன்னா சுதந்திரமா பேசுறாங்க, கேள்வி கேட்கறாங்க, ஒரு விஷயம் நடக்கலன்னா சொல்றாங்க, அதே மாதிரி அதுக்கான தீர்வு வந்து உடனே கிடைக்குதுங்க. ஒரு பொண்ணு பஸ் வரலன்னா பஸ் வந்தது, ஒருத்தங்க தண்ணி வரலன்னாங்க தண்ணி கிடைச்சது. இந்த மாதிரி அந்த ஃப்ரீடம் கிடைக்குது. யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் பயப்படுவாங்க பேசுறதுக்கு, ஏன்னா நடக்கிறது வந்து டிஎம்கே ஆட்சி அப்படின்னு. ஆனா இந்த ஆட்சியில யாருமே பயப்படுறது கிடையாது, தைரியமா பேசுறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு தைரியம் கிடைச்சி ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்குங்க. அதான் சொன்னேன், வெள்ளையங்காரங்கிட்ட இருந்து எப்போ விடுதலை கட்சி எப்படி அரசியல்வாதிகளை மாற்றணுமோ, அரசியல்வாதிகிட்ட இருந்து மாற்ற நம்மள வந்து இப்போ டிவிக்கு விஜய் அண்ணா வந்து நம்மளை காப்பாத்திருக்காருங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா ஃப்ரீடமா இருக்குங்க. உண்மையிலே இந்த நாட்டுல தைரியமா இருக்கு, தைரியமா போறோம், தைரியமா வரும், அந்த மாதிரி ஒரு இந்த 15 நாள்ல இருக்கு. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னு டெஃபினட்டா சொல்றேன், பொண்ணுங்க தைரியம் நைட்டு 12 மணிக்கு என்னைக்கு போறாங்களோ அன்னைக்கு தான் சுதந்திரம் அப்படின்னு காந்தி சொன்னாருங்க. அது தமிழ்நாட்டில் நடக்குங்க, கண்டிப்பா நடக்குங்க. இன்னும் ஒரு 2 வருஷத்துல நீங்க எல்லாம் எழுதி வச்சீங்க. இன்னும் 2 வருஷத்துல ஒரு பொண்ணு தன்னந்தனியா நகைலாம் போட்டு தைரியமா 12 மணிக்கு போவா. இது நடக்குங்க அண்ணனோட ஆட்சியில. இது நான் டிவிக்கேக்க சப்போர்ட் பண்ணி பேசல, பட் அவங்க ஆட்சி நல்லா இருக்கு. அதனால தான் பேசுறேன். அதே சொன்ன மாதிரி தான் இங்க, அதாவது வெள்ளைக்காரங்கிட்டது விடுதலை எப்படி இந்திய ஆட்சி சந்தோஷப்பட்டதோ அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே கிட்ட இருந்து விடுதலை வாங்கி இப்போ வந்து டிவிக்கு அப்படின்ற ஒரு இதுல வந்து மக்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க. இந்த மாதிரி அவதூறான கருத்துக்கள்லாம் பரப்பி மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. அதனால வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, ஓகே, இதை பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து எப்படி எப்படி முள்ளமா இருந்து முடிச்ச என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. என்ன நடக்குது அப்படின்றத ஒருத்தர் வந்து பார்க்கலாம். மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான கண்டென்ட்ல சந்திக்கிறேன். அதற்கு உங்கள்கிட்ட டாடா பை பை.